வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. இப்போ எங்கே விஸ்வா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் காட்டாறு இருக்குது. அந்த காட்டாறில் தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரேஷன் கடைக்கு போனோம். ஒரு பஜாஜ் 160 பல்சர் எடுத்துகிட்டு ரேஷன் கடைக்கு பொருள் வாங்குறதுக்காக போனோம். ஸோ இப்போ போகும்போது இந்த காட்டாறில் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நிறையா மெமரிஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ நிறைய டைம் வந்து இங்கே குளிச்சிருக்கேன் சின்ன வயசில். இங்கே ஆறுலாம் அழகாக ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து மேலே இருக்க காட்டாறு பாலம். ஸோ இந்த பாலம் வழியாக தான் ட்ரெயின் போகும். இந்த ட்ரெயின் ரூட் வந்து பார்த்திங்கன்னா கொட்ராச்சேரியிலேருந்து திருவாரூர் ட்ராக்கில் போகும். இந்த பிரிட்ஜை தாண்டினா தான் உங்களுக்கு குளிக்கிற ரயில்வே ஸ்டேஷன் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த பாலம் தான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பாலமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பில் தான் இறங்கி ஏறிலாம் உட்காந்துருப்போம். ஓகேங்களா. ட்ரெயின் போகும்போது அதுக்குள்ளே இறங்கி அங்கெல்லாம் உட்காருவோம். ஸோ இதெல்லாம் மெமரபிள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கோம். ஸோ கம் டு த பாயிண்ட், நம்ம ரேஷன் கடைக்கு போன விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷன் கடையில் என்னென்ன கொடுத்தாங்க பொங்கலுக்கு, அதோட டோட்டல் ஒர்த் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு அசெப்ஷன். ஓகேங்களா. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு இப்படியே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆறு வந்து ரொம்பவுமே வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு குளிக்கணும்னு தான் தோணுது. பட் இப்போ குளிக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிக்கலாம். இதுதான் அந்த பஜாஜ் 160 பல்சர். நீங்களா யாருடா? How do I tell you? இல்லை, அது சும்மா காமெடிக்காக நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ அப்பா வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒர்க்குக்கு. ஸோ நம்மக்கிட்ட பைக் இல்லை. அதனால பக்கத்து வீட்டில் அம்மா வந்து ஒரு சைக்கிள் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கொடுத்த சைக்கிள், சின்ன சைக்கிள். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் அவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மிதிச்சிக்கிட்டு இருக்கும்போது 2-3 டைம் செயின்லாம் வேறு கலந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ரேஷன் கடையில் கொடுத்த அந்த கரும்பு. ஓகேங்களா. ஸோ இந்த கரும்பை சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதுக்காக சைடில் அப்படியே கட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. இதுதான் நம்ம ஒரு ரேஷன் கடை. ஓகேங்களா. இந்த கிராமத்துக்குள்ளே வயலுக்கு பக்கத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து ரேஷன் கடையில் எல்லா பொருளும் வாங்கியாச்சு. இதில் வேஷ்டி வந்து வாங்கியிருக்கோம் பாருங்கள். பொங்கல் 2025 சொல்லிவிட்டு அந்த வாய்மையே வெல்லும் அந்த தமிழ்நாடு சிம்பிளோட ஒரு சிம்பிள் குத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த துணி துவைச்சா போகுமா எப்படின்னு தெரியல. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா அரிசி ஜீனி வாங்கியிருக்கோம், அதெல்லாம் ஃப்ரீ. கரும்பு ஒன்று வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. இதோட ஒர்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடையில் வாங்குற நம்ம குவாலிட்டியாக வாங்குற ஒரு வேஷ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரும். ஓகேங்களா. ஸோ அதை விட இது குவாலிட்டி கம்மி தான். அப்போது இதுக்கு வந்து ஒரு 150 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதோட ஒர்த்து எவ்வளோ நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டோட்டல் ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500க்குள்ளே வரும். ஓகேங்களா. ஸோ பாய் அண்ட் லவ் இட் ஆல். தேங்க்யூ.